வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை பார்த்துலாமா? இந்த பைக் ரேஸ் ஓடுற அளவுக்கு இப்போலாம் ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிறாங்க. அதில் முக்கியமான ஒரு பைக் பார்த்தீங்கன்னாக்கா கேடிஎம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் இதை பற்றி சொல்ல வேண்டியதே கிடையாது. அப்பேற்பட்ட கேடிஎம் பைக் கொஞ்ச நாளாக கொஞ்சம் ரெவென்யூவில் தடுமாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த கம்பெனியை மெஜாரிட்டி ஸ்டேக் யார் வாங்க போகிறாங்கன்னா நம்மளோட ஹமாரா பஜாஜ் ஆட்டோ தான் வாங்க போகிறாங்க. ஸோ கேடிஎம் ஒரு ஆஸ்ட்ரியன் மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சரிங் டீல் கிட்டத்தட்ட 7,800 கோடிக்கு டீல் ஆயிருக்கு. அதாவது 800 மில்லியன் யூரோஸ்க்கு டீல் நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி பஜாஜ் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா எக்ஸிஸ்டிங் 14.5% ஸ்டேக் வச்சிருக்காங்க. இப்போ மெஜாரிட்டியாக 37.5% ஸ்டேக் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கேடிஎம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் நம்ம இங்கே கண்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் பண்ணி கிட்டத்தட்ட 80 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி. டோட்டல் 800 மில்லியன் யூரோஸ் டீல் மாறுதுன்னு சொன்னோம் இல்லையா? அதில் ஆல்ரெடி 200 மில்லியன் பே பண்ணிட்டாங்க. 200 மில்லியன் யூரோஸ் பே பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற 600 மில்லியன் யூரோஸ் ரீஸ்ட்ரக்சரிங் கேடிஎம், அதாவது அது என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது, கடன் எதாவது இருக்கா, இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டரில் வேறு எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்றத அந்த ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறதுக்காக அந்த 600 மில்லியன் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பஜாஜ் கம்பெனி. அதே மாதிரி அந்த 600 மில்லியனும் பிரித்து எடுத்திருக்காங்க. 450 மில்லியன் செக்யூர்டு டேர்ம் லோனாக கொடுக்கறதாகவும், மீதி இருக்கிற 150 மில்லியன் யூரோஸை கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸாக கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விரைவில் இந்த பஜாஜ் கம்பெனி கேடிஎம் எடுத்தாங்கன்னா வேறு என்னென்னலாம் புது மாடல்ஸ் வரும், வேறு என்னென்னலாம் சேஞ்சஸ் வரப்போகுதுன்றது ஃபியூச்சரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.